Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பாண்டர் டிவி. ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஹாப்பி நியூஸோட உங்கள் நான் மீட் பண்ண வந்திருக்கேன். கூடிய சீக்கிரம் ஒரு நியூ சீரியல் வரப்போகுது. இந்த சீரியலை பற்றின ஒரு குட்டி அப்டேட் நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தோம். யார் இந்த சீரியலில் ஹீரோவாக நடிக்க போகிறா, ஹீரோயினா யார் வராங்க, சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ்லாம் யார் யார் இருக்கா, அந்த மாதிரி சின்ன அப்டேட் மட்டுமே தான் கிடச்சிது. அதுவே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. பிகாஸ் நம்மளோட ஃபேவரட் ஆக்டர்ஸ் அதுவுமே ஒரு நியூ சீரியல் மூலமாக அஸ் அ மெயின் லீட்ஸாக திரும்ப வராங்க அப்படிங்கிறது கேட்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக தான் இருந்துச்சு. இந்த சீரியலில் யார் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி நான் கொடுத்துருந்தேன். ஸோ இவங்க எல்லாரும் நடிக்கிற இந்த சீரியலுக்கு இப்போதைக்கு சாந்தி நிலையம் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் வச்சுருக்காங்க. டைட்டில் பார்த்தீங்கன்னா மற்ற சீரியல்ஸை கம்பேர் பண்ணுறப்ப ரொம்பவுமே வித்தியாசமாக இருந்துச்சு. ஆல்ரெடி லக்ஷ்மி நிவாசா அப்படிங்கிற ஒன் ஆஃப் த கன்னடா சீரியல் தான் கெட்டி மேளம் அப்படிங்கிற டைட்டிலில் ஜீ தமிழ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு லக்ஷ்மி இல்லம், லக்ஷ்மி நிவாசா அந்த மாதிரி ஏதாவது வருமோ அப்படின்னு பார்த்தா அதை டிஃப்ரெண்ட்டாக மாற்றிருந்தாங்க. இப்போ சன் டிவியில் சாந்தி நிலையம் அப்படிங்கிற டைட்டிலில் கூடிய சீக்கிரம் ஒரு சீரியல் வந்து வரப்போகுது. இந்த சீரியலோட டைட்டிலை பார்த்தாலே தெரியுது ஏதோ வீடு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி கனவுல இருக்கிற மாதிரி ஒரு குடும்பத்தோட கதையா, அப்படின்னா ஒரு பெரிய குடும்பத்தோட கதையா. ஏன்னா சித்திரம் ஸ்டுடியோஸ் தான் அந்த சீரியலை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற சீரியல்ஸ் எல்லாமே ரொம்பவுமே ஹை பட்ஜெட் சீரியல்ஸாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பூவத்தலையா சீரியலவே சொல்லிக்கலாமே. அவங்க வீடே பாருங்கள் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும்னு. அந்த மாதிரி ஒரு வீடோட பேரை தான் சாந்தி நிலையம் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக சாந்தி அப்படிங்கிறவங்க பெரிய ஆக்ட்ரஸாக தான் இருப்பாங்க. ஏன்னா சித்திரம் ஸ்டுடியோஸ் இருக்கிற ஒவ்வொரு சீரியல்லையும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மெயின் ஆக்ட்ரஸ் இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா மகராசி சீரியலில் ஸ்ரீரஞ்சனி மேம் இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி பிரவீனா மேம் இருந்தாங்க, நெக்ஸ்ட் எடுத்த பூவாத்தலையா சீரியலில் சித்தாரா மேம் இருந்தாங்க. இந்த மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ இவங்க மாதிரி யாராவது ஒரு பெரிய ஆக்ட்ரஸை தான் சாந்தி அப்படிங்கிற கேரக்டருக்கு போட்டிருப்பாங்க. சீரியல் வரப்போ டைட்டில் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. இந்த சீரியலில் ஆக்ட்ரஸ் தீப்தி ஹீரோயினாக நடிக்கிறாங்க. ஆல்சோ ஹீரோவாக நம்ம ஜெய் நடிக்கிறாரு. ஆக்டர் அருண் ஒன் ஆஃப் த கேரக்டர் பண்ணுறாரு. இது எல்லாத்தையும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். டைட்டில் இப்போ கிடச்சது அவங்க கூட ஷேர் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ நானுமே ஷேர் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.